என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்தா முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் தண்ணி நூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறோம். கழுவி வச்சுக்கலாம். நம்ம பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு, ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நாளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மஞ்சள் தூளுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டேன். இப்போ 3 இல்லை 4 விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் தேவையானது ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ குக்கர் 4 விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சு கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா 2 போட்டுக்கலாம். வணங்கத்தது பெரிய மாவாயாக இருக்கும்போது நான் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போடுறோம். தக்காளி போட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜாதி
தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாயில் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். காய் 1/2 ஏக்கர் ஆகிருக்குது. ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் தேவையான உப்புலாம் போட்டுக்கலாம். ஒரு புழுதி வந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், சாப்பாடு இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பாரை. அப்புறம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு வெல்லம் மட்டும் போட்டுக்கலாம். ஊற்றும் போது கொஞ்சம் புளி மட்டும் கம்மியாக ஊற்றணும். புளி கம்மியாக ஊற்றினா நம்ம இந்த டிஃபன் சாம்பாராக யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடு சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். என்ன சமையல்? இன்னைக்கு சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ஸ்பெஷலான முருங்கைக்காய் சாம்பார். காலையிலே இதெல்லாவா? முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் தக்காளி ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றியா? சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சாம்பார் எப்படி இருக்குது பப்பு? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? முருங்கைக்காய் வந்துருச்சா? முருங்கைக்காய் சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எல்லோரும் ட்ரை பண்ணலாமா? அதெல்லாம் ஓகே. நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.